வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சென்னை வானொலி நிலையத்தில் சுவாமிஜி அவர்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டிருக்கிறார். அதில் 3வது கேள்வியாக, இன்றைக்கி தனி மனிதன், குடும்பம், நாடு, உலகம்னு எங்கேயுமே நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அதுக்கு காரணம் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்குறவர் சொல்கிறாரு. தவறாக அவர் புரிந்து கொண்டு சந்தேகம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. சுவாமிஜி அவர்கள் அதுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. தனி மனிதன் வாழ்க்கையிலையோ உலக வாழ்க்கையிலையோ அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் சந்தேகம் இல்லை, தன்முனைப்பு அப்படிங்கிற காரணத்தினால யாராக இருந்தாலும் நான் நினைக்கிறத தான் அடுத்தவங்க நினைக்கணும், நான் எப்படி விரும்புகிறேனோ அதே மாதிரி அடுத்தவங்க நடந்துக்கணும், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் பிடிக்கணும். இந்த மாதிரிலாம் தன்முனைப்பின் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறாங்க. அதனால் பிணக்குகள் எழறது, அந்த கான்ஃப்ளிக்டால் சிக்கல்கள் உருவாகிறது. அந்த சிக்கல்களால் தான் அமைதியின்மைங்கிறது வருதே தவிர சந்தேகத்தினால அமைதியின்மைங்கிறது வரல அப்படின்னு சொல்லி சுவாமிஜி விளக்கம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 வகையான விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். எல்லாருக்கும் தேவைன்னு ஒன்று இருக்கும். அந்த தேவை ஒருவருக்கு தேவையானதாக இருக்கலாம், இன்னொருத்தர் அது தேவை இல்லைன்னு நினைப்பார். அதே மாதிரி இவ்வளவு தேவை அப்படிங்கிறதுல, அதாவது இவ்வளவு எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பார், இன்னொருத்தர் அதை விட கம்மியாக இருந்தாலே போதும்னு நினைப்பார். அதே மாதிரி இந்த அளவுக்கு தேவை, இந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி தேவையினுடைய தன்மை, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நம்ம நினைப்போம், இன்னொருத்தர் இந்த காலகட்டத்தில் அது தேவை இல்லைன்னு நினைப்பாங்க. அப்போ எந்த ஒரு விஷயமான இருந்தாலும் கூட ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் நீட், ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் குவாலிட்டி, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டைம் அப்படின்ற விஷயம் இருக்குது. அது எல்லாருக்கும் கண்டிப்பாக மாறுபட்டே தீரும். இந்த 4ம் ஒரே மாதிரி எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. அதுதான் சுவாமிஜி சொல்கிறார். அதனால் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் எனக்கு நடக்குது, இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு யார் யோசித்தாங்களோ, நீண்ட கால கருத்தொடர் பதிவாக வந்த மனித குலத்தில் யாரெல்லாம் யோசித்தாங்களோ அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. இந்த சிக்கல்கள்லேருந்து தப்பித்து முழுமையை நோக்கின பயணத்தில் வெற்றி கண்டிருக்காங்க. ஆனால் யாரெல்லாம் அந்த விஷயங்களெல்லாம் யோசிக்காமல் செயல்பட்டு கொண்டே இருக்காங்களோ அவங்க அகப்பட்டு கொண்டு மேலும் மேலும் சிக்கல்களை பெருக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சுவாமிஜி எடுத்து சொல்கிறார். அதனால் தன்முனைப்பை விட வேண்டும். தன்முனைப்புங்கிறது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, தன்னை அறியும் வரைக்கும் தன்முனைப்பு இருக்கும். அந்த தன்முனைப்பு அற்ற நிலை வரும் பொழுது சிக்கல்கள், பிணக்குகள் எதுவும் எழாது அப்படிங்கிறது தான் சுவாமிஜி அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. கேள்வி: இன்றைக்கு தனி மனிதன், குடும்பம், நாடு, உலகத்தில் நிம்மதி இல்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஒருவர் மேல் ஒருவர் கொள்ளும் சந்தேகம்தான் காரணம். அந்த சந்தேகம் எழுகின்ற இடம் மனம்தான். அந்த சந்தேகம் போனால்தான் உலகம் அமைதியாக வாழ முடியும், இல்லையெனில் அமைதியாக வாழ முடியவே முடியாது. இந்த கருத்தை எல்லோர் உள்ளத்திலும் பதிய வைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பதில்: மனிதனுடைய நிலைக்கு தகுந்தவாறு அவ்வப்போது சில கருத்துக்கள் வரும். அப்படி ஏற்படக்கூடிய கருத்து எதுவானாலும் சரி, 4 முகங்கள் உள்ளன. தேவையின் நீதி, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் நீட். தேவையின் அளவு, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் குவான்டிட்டி. தேவையின் தன்மை, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் குவாலிட்டி. தேவையின் காலம், ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டைம். எந்த கருத்தானாலும் அது தேவையை உணரக்கூடிய அடிப்படை ஒன்று, எவ்வளவு தேவை என்பது 2, எது மாதிரியாக அதனை அனுபவிக்க வேண்டும் என்பது 3, எப்பொழுது என்பது 4. இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு கருத்து. ஒருவருக்கு இருக்கக்கூடிய கருத்து இன்னொருவருக்கு இருக்காது.
இந்த 4 வகையிலும் கருத்து ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படும். அது மனிதனை மனிதன் உணராததனால் என் கருத்துக்கு இசைந்துதான் அவர் நடக்க வேண்டும், என் கருத்தை தான் அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஈகோ, தன்முனைப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு. அந்த தன்முனைப்பு எதுவரைக்கும் உண்டு? தன்னை அறியும் வரைக்கும். தேவைப்படக்கூடிய ஒன்றை அறியாத முன்னம் பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த 4 சிக்கிக்கொண்டு அங்கு தவிக்கிற பொழுது, அங்கு நான் தான் பெரியவன், எனக்கு வேண்டியதுதான் வேண்டும், நான் விரும்புவதுதான் சரி என்று இந்த 4 இவன் எப்படி நினைக்கிறானோ அதே போன்று மற்றவர்களும் நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதனால் கான்ஃப்ளிக்ட், ஒருவருக்கொருவர் பிணக்கு ஏற்படுகிறது. இந்த பிணக்குத்தான் இன்று எல்லா சங்கடங்களுக்கும் காரணமே தவிர சந்தேகம் என்று ஒன்று இல்லை. இருந்தாலும் ஏன் என்றால் இங்குதான் கருத்தொடர் பதிவை பற்றி நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஒரு மனித உருவம் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? ஐயறிவு இனத்திலிருந்து தான் மனிதன் வடிவம் வந்திருக்க வேண்டும். இயல்பூக்கம், நியூட்ரிஷன் வழியாக வந்திருக்க வேண்டும். மனிதன் தோன்றி இது நாள் வரையில் இந்த பதிவு எங்கிருந்து வந்தது? மனிதனுக்கு தேவைதானா என்று எண்ணிய ஒரு மனிதன் விடுபட்டான். மற்றவர்கள் அங்கேயே அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் ஒருவர் வாழ்வை ஒருவர் பறித்து உண்ண வேண்டும் என்ற பழக்கமும் அந்த சிந்தனையற்ற செயலும் தான் சந்தேகத்திற்கு காரணமே தவிர, அந்த சந்தேகம் போக வேண்டுமானால் மனிதனுடைய பிறப்பை உணர வேண்டும், பிரபஞ்ச இயக்க நியதிகளை உணர வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.